ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இப்போ சாப்டர் 2ல் எவல்யூஷன் ஆஃப் த எர்த். ஸோ எர்த் வந்து எப்படி உருவாச்சு? முன்னாடி வந்து எர்த் வந்து ஃபுல்லாகவே பேரன், ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட், ராக்கியாக இருந்தது இல்லையா? ஃபுல்லாகவே அதில் ஹீலியம், ஹைட்ரஜன் மட்டும் தான் இருந்தது. அது அப்படி உள்ளான ஒரு எர்த்துலேருந்து இப்போ வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு எர்த், வாட்டர், அட்மாஸ்ஃபியர், நமக்கு தேவையான வாட்டர் இருக்குது, மூச்சு வாங்குறதுக்கு அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக எர்த்து மாறி இருக்குன்னா அதுக்கு நடுவில் கண்டிப்பாக கன்வர்ஷன், சில ப்ராசஸ், ஈவெண்ட் ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். முன்னாடி எர்த் வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி நான் உருவாச்சு சொன்னேன், 4600 மில்லியன் இயர்ஸ் அகோ எவால்வ் ஆச்சு இல்லையா? அப்போது என்ன நடந்திருக்கும், என்ன ப்ராசஸ், என்ன ஈவெண்ட்லாம் நடந்திருக்கும் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான எர்த்து மாறுறதுக்காக. So the earth has a layered structure from the outermost end of the atmosphere to the center of the earth. The material that exists is okay. So அதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும், எல்லாமே நாட் யூனிஃபார்மாக தான் இருக்கும். From the surface to the deeper depth, the earth interior has different zones and each of these contains material with the different characteristics. ஸோ எர்த்தில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருந்தது முன்னாடி. ஆனால் இப்போ எல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், க்ரஸ்ட், அதான் மேண்டல், இன்னர் கோர், அவுட்டர் கோர்னு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியர்னால் என்னது? அந்த எர்த்தோட க்ரஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் லித்தோஸ்பியர். ஸோ த எர்த் வாஸ் மோஸ்ட்லி இன் வாலடைல் ஸ்டேட் during its primordial stage. அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு எர்த் உருவான உடனே ஃபுல்லாகவே ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் இருந்தது. ஓகேவா? அதில் என்ன நடந்தது? டியூ டு கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் டென்சிட்டி த டெம்பரேச்சர் இன்சைட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ ஃபுல்லாக ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருந்ததா? அப்போது சோலார் விங்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிச்சு? ஃபுல்லாக அதை பறக்க விட்டுருச்சு. அப்போ என்ன ஆகும்? கேஷியஸ் மேட்டர்லாம் பறந்துச்சு. ஓரளவுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குமா? ஸோ இந்த இடத்துல டென்சிட்டி வந்து அதிகமாச்சு மெட்டீரியல் ஓரளவுக்கு. அப்போ என்ன, டென்சிட்டி அதிகமாக இருக்க டைமில் அந்த டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மெட்டீரியல்ஸோட. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன உடனே நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கா இப்போது எர்த்தில்? அந்த மெட்டீரியலில் எதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக அதுதான் அதிகமாக இன்னர் பார்ட்டில் போகும் எர்த்தோட. ஸோ எர்த்தோட இன்னர் பார்ட் இங்கே இருக்குன்னா எந்த மெட்டீரியலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து டெம்பரேச்சர் அதிகமான உடனே ஃபுல்லாக மெல்ட் ஆகி உள்ளே போய் செட்டில் ஆகிடும். இப்போ இன்னொரு மெட்டீரியல் இருக்குது, அதோட டென்சிட்டி இதுக்கு கம்பேரபிளாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ அது என்ன ஆகும்? ரொம்ப உள்ளே போகாமல் அதுக்கு மேலே செட்டில் ஆகும். அதான் அப்படி தான் லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு எர்த்தோட. ஸோ இங்கே பாருங்கள் இதில். ஸோ இந்த மெட்டீரியல் தட் இங்கே நிமிஷங்க, டேப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஆஸ் அ ரிசல்ட் த மெட்டீரியல் இன்சைடு started getting separated depending on the densities. This allowed heavier materials like iron to sink towards the center of the earth and lighter ones to move towards the surface. ஸோ எதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருந்திருக்குமோ அது எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி ரொம்ப உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. அதோடக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக இருந்து அதுக்கு மேலே அப்படியே பதிஞ்சிச்சு. ஸோ டைம் போக போக என்ன ஆகும்? ஓரளவுக்கு கூலிங் ஆகுமா? அப்போ கூல் ஆகி ஓரளவுக்கு சாலிடிஃபை ஆகி கண்டென்ஸ் ஆகி தான் எர்த்தோட க்ரஸ்டே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? எர்த்தோட க்ரஸ்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இன்னொரு தடவை மறுபடியும் எர்த்தில் மூணும் அட்டாச்சாக இருந்துச்சு, லாஸ்ட் வீடியோ சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த எர்த் அட்டாச் ஆனது எப்படி செப்பரேஷன் ஆச்சு? அது பிக் ஸ்ப்ளாஷ் தியரியில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்ல ஹிட்டாக இருக்கும் எர்த்தில், அப்போது அந்த மூணு வந்து செப்பரேட் ஆச்சு. ஸோ அந்த ஹிட்டான டைமில் அகெயின் எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிருக்கும். அப்படி ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இப்போது க்ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆச்சு சொன்னேன் இல்லையா? ஓரளவுக்கு அயன் உள்ளே இருக்குது, அதுக்கப்புறம் வேறு மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ மேலே டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடுச்சு, மற்றதெல்லாம் வெளியே அப்படியே லேயராக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ
இந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமான உடனே டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும். கூலிங் ஆன உடனே இது எல்லாமே கண்டென்ஸ் ஆகி நமக்கு லேயர்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ வி ஹேவ் லேயர்ஸ். இப்போது க்ரஸ்ட், வெளியே இருக்கிறது க்ரஸ்ட், க்ரஸ்ட், அதுக்கப்புறம் இது மேண்டல், இது அவுட்டர் கோர், இது இன்னர் கோர். ஃப்ரம் த க்ரஸ்ட் டு த கோர் டென்சிட்டி. ஸோ இங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும், இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற அட்மாஸ்பியரில், ப்ரெசண்ட் அட்மாஸ்பியரில் நைட்ரஜனோ ஆக்சிஜனோ நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம 8th சாப்டரில் நல்ல டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 ஸ்டேஜஸ் எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து லாஸ் ஆஃப் பிரைமோடியல் அட்மாஸ்பியர். ஸோ அதான் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம்லாம் இருந்துச்சு இல்லையா, எர்த் உருவாக்கின உடனே அதெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, அந்த சோலார் விங்ஸ் பறக்க விட்டுச்சு. செகண்ட் ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, இந்த இன்டீரியர் வந்து ஹாட்டாக இருந்தது இல்லையா எர்த்தோடது, அது வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன்ஸ் காம்போசிஷன் கொஞ்சம் அடிஷனாக இன்க்ளூடு பண்ணிச்சு அட்மாஸ்பியரில். தேர்டு ஸ்டேஜில் வந்து லிவிங் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக இன்னும் நிறைய காம்போசிஷன் வந்து அட்மாஸ்பியரில் இன்க்ளூட் ஆச்சு. ஸோ த ஏர்லி அட்மாஸ்பியர் வித் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் is supposed to have been stripped off as a result of the solar wings. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் சொன்னால சோலார் விங்ஸால் ஃபுல்லாக பறந்துச்சு. இது வந்து நாட் ஒன்லி நம்ம ஏர்த்தில் நடந்தது, எல்லா டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ், மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், 4 பிளானட் டெரெஸ்ட்ரியல் பிளானட்ஸ்லேயுமே இந்த சோலார் விங்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், அந்த மீன்ஸ் ப்ரைமோர்டியல் அட்மாஸ்பியரை வந்து ஃபுல்லாக பறக்க விட்டுருச்சு. டியூரிங் த கூலிங் ஆஃப் த எர்த், ஸோ ஹீட் ஆகும்போது என்னாச்சு, நிறைய காம்போசிஷன் இன்க்ளூட் ஆச்சா. அப்படி இன்க்ளூட் ஆகும்போது அந்த ஹீட் ஆகி கூல் ஆச்சு இல்லையா எர்த்து, அப்போ சில வாட்டர் வேப்பரும் கேஸஸும் இன்டீரியர் பார்ட்லேருந்து எர்த்தோட வெளியே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது கண்டென்ஸ் ஆகி தான் நமக்கு ரெயின்ஃபாலெல்லாம் வருது. ஸோ இப்போ இங்கே earlier atmosphere contained largely water vapor, nitrogen, carbon dioxide, methane, ammonia and free oxygen. So in the process of degassing na என்னது, earth வந்து ஹீட் ஆகி கூல் ஆகும்போது உள்ளேருந்து வாட்டர் வேப்பரும் கேஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுதான் டீகேஸிங். அதே மாதிரி கண்டினியூஸாக வால்கானிக் எரப்ஷன்ஸ்லாம் நடக்க வாட்டர் வேப்பரும் கேஸஸும் இன்னும் நிறைய நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, கான்ட்ரிபியூட் ஆகிருந்தே இருந்துச்சு எர்த்துக்கு. ஸோ அப்போ நான் வாட்டர் வேப்பரும் கண்டென்ஸ் ஆகி நமக்கு ரெயினாக வந்தது, ரெயினாக ஆகும். நான் எப்படி சொன்னேன், இது எர்த் வந்து நல்ல சூடாகி கூல் ஆகும்போது வாட்டர் வேப்பரும் கேஸும் ரிலீஸ் ஆகும், அது கண்டென்ஸ் ஆகி நமக்கு ரெயினாக வரும். இப்போ இந்த ரெயின் கூட நம்ம கார்பன் டை ஆக்சைடு, அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இது கூட போய் ஜாயின் ஆகிடுச்சுன்னா இதோட டெம்பரேச்சர் வந்து இன்னும் கம்மி ஆகுமா, அப்போ இது இன்னும் கண்டென்ஸ் ஆகுமா, அதிகமான ரெயின்ஃபால் ஆகும் கண்டென்ஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி ரெயின்ஃபால் ஆகி தான் நமக்கு நிறைய வாட்டர் கலெக்ட் ஆகி ஓஷனாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஓஷன்ஸ் வந்து எர்த் ஃபார்ம் ஆகி 500 இயர்ஸ் கழிச்சு நடந்தது. ஸோ எர்த்தே நமக்கு 4600 இயர்ஸ் முன்னாடி உருவாயிடுச்சு. எர்த் 4600 இயர்ஸ் முன்னாடி உருவாச்சுன்னா அப்போ இது ஒரு 4100 இயர்ஸ், நியர்லி 4000 மில்லியன் இயர்ஸ் ஆகோ ஓஷன் உருவாயிடுச்சு. லைஃப் வந்து 3800 மில்லியன் இயர்ஸ் ஆகோ எவால்வ் ஆச்சு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் அப்போவே 2500 மில்லியன் இயர்ஸ் ஆகவே உருவாயிடுச்சு. Life was confined to the oceans for a long time. Ocean began to contribute to the oxygen of photosynthesis. Eventually அப்புறம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஆனதுனால ஃபுல்லாக ஓஷன்ஸ்லாம் ஆக்சிஜன் வந்து சேச்சுரேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு போக ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து தான் நம்ம லைஃபே எவால்வ் ஆச்சு. ஸோ த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் எர்த் வந்து
எவல்யூஷன் ஆஃப் லைஃப் தான். இட் இஸ் அவுண்டட்லி கிளியர் தட் இனிஷியலி எர்த் வாஸ் நாட் அட்மாஸ்ஃபியர். ஓகே, முன்னாடி வந்து எர்த்தில் இருக்கிற அட்மாஸ்ஃபியர் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் த லைஃப். ஸோ ஒரு 3800 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எர்த்துலேயே லைஃப் வந்து உருவாச்சு. ஸோ சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். முன்னாடி வந்து சிம்பிள் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லாம் அசம்பிள் ஆகி, இது எல்லாமே அசம்பிள் ஆகி நமக்கு ஒரு லைஃப் வந்து வந்திருக்கும், லிவிங் திங் ஒன்று வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க வந்து சிம்பிளாக சொல்கிறாங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு டியூப்ளிகேஷன் நடந்திருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்லாம் அசம்பிள் ஆகி டியூப்ளிகேஷன் நடந்து நமக்கு ஒரு லிவிங் திங் வந்து எவால்வ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி அவங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஃபாசில்ஸே எவ்வளோ நிறைய கிடைக்கிது, அதனால் அவங்க ஓரளவுக்கு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூ ஆல்கேலாம் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ப்ரெசன்ட் ஆஃப் ப்ளூ ஆல்கேலாம் பார்த்திங்கன்னா 3000 இயர்ஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க வந்ததுன்ட்டு. இட் கேன் பி அஸ்யூம்டு தட் ஸோ லைஃப் வந்து ஒரு 3800 மில்லியன் இயர்ஸ் அகோவே வந்திருக்கும். யூனிசெல்லுலர் பாக்டீரியாலேருந்து நமக்கு மாடர்ன் மேன் நம்ம உருவாயிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்கேல்லே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்டார்ஸ், பிக் பேங் தியரி அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு 4000 5000 இயர்ஸ் முன்னாடி வந்து உருவாச்சு சன்னெல்லாம். அதுக்கப்புறம் யூனிசெல்லுலர் பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 இல்லை 2500 இயர்ஸ் முன்னாடி உருவாச்சு. அட்மாஸ்ஃபியர்லாம் 3800 இயர்ஸ் மில்லியன் இயர்ஸ் அகோவே உருவாச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே மனப்பாடம் தான் பண்ணணும், இதில் அப்படியே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனோசாயிக் எரால குவாட்டர்னரி பீரியடில் நம்ம மாடர்ன் மேன் வந்து உருவானோம். அது வந்து எப்போ ஒரு 10,000 இயர்ஸ் பிஃபோர். ஸோ அவ்வளோதான், செகண்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ, இது சின்ன சின்ன வீடியோஸ் தான் போடுறேன், எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது எல்லாமே. நான் தேர்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.